ஸோ ஒரு மேரேஜுக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ் போயிருந்தாங்க. சாப்பாடு சூப்பரா இருந்ததுதான். யார் அது சமையல்காரன் கேட்டிருக்காங்க. அவர் நாராயணன் சொல்லிட்டாரு. நம்ம வீட்டுக்கு அப்போ வந்து குக்கில் யாரோ வந்து ஒரு இருந்த குக்கு வந்து இல்லை, அவர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, நம்ம வீட்டுக்கு வந்து குக்கா வரீங்களா, கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலியா கொடுக்கணும். சரி வந்து ஒரு குக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. சூப்பரா சமைக்கிறாங்க, செம்ம டேஸ்ட். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். சரி வெஜிடேரியன் தான், வெளியில நான்வெஜ் தான் சாப்பிட்றேன், வெஜிடேரியன் வந்து வீட்டில் தான் சாப்பிட்றேன், வீட்டில் சாப்பிட்றேன். இப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் 2 பேருக்கும் வந்து பிபி ஏறிட்டே இருக்கு. என்னடான்னு பார்க்கணும், டாக்டருக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். என்ன பார்த்தோம்னா பிபி என்னடா இது, பிபி ஏறிட்டு 2 பேர் ஏறிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து சாப்பாடு வீட்டில் கூப்பிட்டுருந்தேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்கு சாப்பாடுன்னு சொன்னால் மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க. பட் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கு, ஆயில் ஜாஸ்தியாக இருக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல. நல்லா இருக்கு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்குவாங்க. இப்போ ஃப்ரெண்டா மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாங்க, என்ன இவ்வளோ உப்பு இருக்கு, இவ்வளோ ஆயில் இருக்கு, எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி வருஷக்கணக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு அது சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிபி எல்லாம் கம்மியாச்சு. ஸோ அந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களே வந்து உப்பு அதை பழகிட்டு வந்து அந்த பழகின பிறகு வந்து இப்படிதான் செய்ய இருக்கும். மற்றவங்க வந்து அப்போதான் தெரியும். ஒரு பெரிய ஒரு பரீட்சைன்னு சொல்லலாம். பாலிடிக்ஸ் நான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இதாகும்போது அன்எக்ஸ்பெக்டட்லி கொரோனா வந்துருச்சு. நான் வந்து இம்யூனோ சப்ரசன்ட் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொரோனா வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பாலிடிக்ஸ் கமிட் ஆகிட்டேன். பின்னாலே போக முடியாது, இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நான் டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், இல்லைங்க செகண்ட் வேவே வந்துட்டு இருக்கு. அஸ் எ டாக்டர் நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றது இது பண்றது ஐ ஒன்ட் கான்ட் இன்டர்ஃபியர் இன் தட். பட் அஸ் எ டாக்டர் நீங்க வந்து இந்த கேம்பெயினிங் போறது, பப்ளிக்கை மீட் பண்றது அதெல்லாம் சேவ் பண்ணணும். செகண்ட் வேவ் வந்துட்டு இருக்கு. செகண்ட் வேவ் ஜெர்மன், இங்கிலாந்து அங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் இங்க வந்து எப்படி வந்து எலெக்ஷன் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அஸ் எ டாக்டர், as a personal doctor, definitely I would allow you for campaign. If at all நீங்க அப்படி போகணும்னு சொன்னா 10 feet தள்ளிதான் போகணும். கேம்பெயினிஸ்டுகளா போகும்போது மாஸ்க் போட்டுதான் போனோம், மாஸ்க் எடுக்கவே கூடாது. தீஸ் ஆர் ஆல் தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் வேன் ஏறினாலும் ஃபர்ஸ்ட் மாஸ்க் எடுன்னு சொல்லுவாங்க. கூட்டம் வந்து 10 அடி சான்ஸே கிடையாது. எப்படி செய்வீங்க? ஸோ ஒரு மேரேஜுக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ் போயிருந்தாங்க. சாப்பாடு சூப்பரா இருந்ததுதான். யார் அது சமையல்காரன் கேட்டிருக்காங்க. அவர் நாராயணன் சொல்லிட்டாரு. நம்ம வீட்டுக்கு அப்போ வந்து குக்கில் யாரோ வந்து ஒரு இருந்த குக்கு வந்து இல்லை, அவர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, நம்ம வீட்டுக்கு வந்து குக்கா வரீங்களா, கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலியா கொடுக்கணும். சரி வந்து ஒரு குக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. சூப்பரா சமைக்கிறாங்க, செம்ம டேஸ்ட். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். சரி வெஜிடேரியன் தான், வெளியில நான்வெஜ் தான் சாப்பிட்றேன், வெஜிடேரியன் வந்து வீட்டில் தான் சாப்பிட்றேன், வீட்டில் சாப்பிட்றேன். இப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் 2 பேருக்கும் வந்து பிபி ஏறிட்டே இருக்கு. என்னடான்னு பார்க்கணும், டாக்டருக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். என்ன பார்த்தோம்னா பிபி என்னடா இது, பிபி ஏறிட்டு 2 பேர் ஏறிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து சாப்பாடு வீட்டில் கூப்பிட்டுருந்தேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்கு சாப்பாடுன்னு சொன்னால் மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க. பட் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கு, ஆயில் ஜாஸ்தியாக இருக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல. நல்லா இருக்கு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்குவாங்க.